ஹாய்! நாங்க இப்ப எங்க இருக்கோம்னா, மதுரையில காந்தி மியூசியம் கிரவுண்ட்ல நடக்கிற காட்டன் ஃபேப் எக்ஸ்போல தான். இங்க என்ட்ரி ஃப்ரீ தான். என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, செராமிக் கலெக்ஷன்ஸ் நெறைய வச்சிருந்தாங்க. பிளான்ட் பாட்ஸ், கப் அண்ட் சாஸர், பிளேட்ஸு, கிச்சன் யுட்டென்சில்ஸ் அப்படின்னு எல்லாமே யூனிக் டிசைன்ஸ்ல வச்சிருந்தாங்க. பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ₹50லேருந்து இருந்தது. கொஞ்சம் அஃபோர்டபுளா தான் இருந்தது. அடுத்து உள்ள போனா கிட்டத்தட்ட 150 பிளஸ் ஸ்டால்ஸ் மேல போட்டு வச்சிருந்தாங்க. ஃபுல்லா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரவே டைம் ஆகும் போல. ஸோ, அவ்ளோ ஸ்டால்ஸ் இருந்தது. ஸ்டார்ட்டிங்லேயே ஃபேஷன் ஐட்டம்ஸ் தான் இருந்தது. ஸோ, நாங்க அங்கேயே ரொம்ப நேரம் நின்னுட்டுருந்தோம். ஜும்காஸ், ஸ்டட்ஸ், நெக் பீஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ, நாங்க அதெல்லாமே போட்டு ட்ரை பண்ணிட்டுருந்தோம். ஸோ, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நெறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ, அந்த மாதிரி பெர்சன்ஸ்லாம் இங்க வந்து நெறையா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செப்பல் செக்ஷன். நார்த் இண்டியன்ஸ் வேர் பண்ற மாதிரி அந்த லெதர் ப்ராடக்ட்ஸ்ல ஷூஸ் வச்சிருந்தாங்க. ஸோ, அந்த கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்தது. ஒவ்வொன்னா போட்டு பார்த்துட்டுருந்தோம். ஹை குவாலிட்டியா இருந்தனால ப்ரைஸும் அதுக்கேத்த மாரி தான் இருந்தது. நீங்க அதர் ஸ்டேட்ஸ்ல அங்க இருக்க மாரி குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இது ஆப்ட்டான ஸ்பாட். ஏன்னா, அங்க இருக்க ப்ராடக்ட்ஸ தனித்தனியா ஸ்டேட்ஸ் வைஸா பிரிச்சு நமக்கு வந்து இங்க ஸ்டால்ஸ் மாரி போட்டிருந்தாங்க. விமென்க்கு ஏத்த மாரி நெறைய பேக்ஸ், அப்புறம் மென்ஸ்க்கான வேலட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. கம்ப்ளீட்டா எல்லாமே சாஃப்ட்டான காட்டன் ஃபேப்ரிக்ஸ்ல தான் வச்சிருந்தாங்க. சுடிதார் மெட்டீரியல், சாரீஸ், கிட்ஸ்க்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், பெட்ஷீட்ஸ் இது எல்லாமே இருந்தது. அப்புறம் ஹோம் டெக்கர்ஸ் வச்சிருந்தாங்க. எல்லாமே வுடனா இருந்தது. எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஃபுட் வெரைட்டீஸ் நெறையா வச்சிருந்தாங்க. அந்தந்த ஸ்டேட்ஸ்ல இருக்க யூனிக்கான ஃபுட்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ, நம்மளே வந்து டேஸ்ட் பார்க்க சொல்லி குடுக்குறாங்க. நம்ம பார்த்துட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் எங்களோட டே வந்து இப்படி தான் முடிஞ்சுச்சு. நாங்க வந்து ஜூஸ் குடிச்சுட்டு அங்கருந்து கெளம்பிட்டோம்.